வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை ஆரைப்புரத்தில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மாணவர்களோடு பயணித்து பூங்காவை பார்வையிட்டு உற்சாகம். சென்னை சீனிவாசபுரம் அருகே அடையாறு ஆற்றின் முகத்துவாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் பணியினை விரைந்து முடித்திடுமாறு அரசு அலுவலர்களுக்கு உத்தரவு. தலை சிறந்த தியாகிகளாக தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மருது சகோதரர்களின் நினைவை என்றும் போற்றுவோம். ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து போராடும் உணர்வை விதைத்தவர்கள் மருது சகோதரர்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என கணிப்பு. கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 26ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 909 ஏரிகளில் 112 ஏரிகள் நிரம்பின. பொதுப்பணித்துறை தகவல். மயிலாடுதுறையில் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். மூட்டையிலேயே நெல் மணிகள் முளைத்து வருவதால் விவசாயிகள் வேதனை. தேனி மாவட்டம் மயிலாடும்பாறையில் வைகை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் தடுப்பணை உடைந்து சேதம். விளைநிலங்களுக்குள் தண்ணீர் சீறி பாய்ந்து ஓடுவதால் விவசாயிகள் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் சூழ்ந்ததால் மாணவிகள் கடும் அவதி. மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பியதன் எதிரொலியாக விடுமுறை அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழையால் சேதமடைந்த பழைய குற்றால அருவி பகுதியை சீரமைக்க திட்டம். காலவரையின்றி மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 92,320 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கம் 1 கிராம் 40 ரூபாய் உயர்ந்து 11,540 ரூபாய்க்கு விற்பனை. திருச்சி அரியமங்கலத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். மழைநீரை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக அடித்து செல்லப்பட்ட தரைப்பாலம். கட்டுமான பணிகள் நடைபெறும் பாலத்தின் மீது ஆபத்தான முறையில் பயணிக்கும் மக்கள். தேனி, மதுரை மாவட்டங்களை இணைக்கும் மலைச்சாலையில் பல்வேறு இடங்களில் மண் சரிவு. போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் அபாய பயணம் மேற்கொள்ளும் பொதுமக்கள். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 55,500 கன அடியாக அதிகரிப்பு. சேலம், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. 5 நாட்களாக ரத்து செய்யப்பட்டிருந்த ஊட்டி மலை ரயில் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது. ஆர்வமுடன் பயணம் மேற்கொண்ட பயணிகள்.
சென்னை பட்டாளம் பகுதியில் 15 அடி ஆழத்திற்கு சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளம். சம்பவ இடத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு. பீகாரில் மீண்டும் வன்முறையாளர்களின் ஆட்சி வர மக்கள் ஒருபோதும் விடமாட்டார்கள் என பிரதமர் மோடி திட்டவட்டம். பீகாரில் அடுத்த ஆட்சி அமைந்ததும் பெண்களுக்கான புதிய சகாப்தம் தொடங்கும் எனவும் உறுதி. பீகாரில் இரட்டை எஞ்சின் அரசு அதிகாரத்திற்கு வந்ததிலிருந்து வளர்ச்சி பணிகளில் ஒரு புதிய உத்வேகம் பிறந்துள்ளது. பாஜக ஆட்சியில் நாடு நக்சலைடுகளின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். பீகார் மாநிலத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் பிரதமர் மோடி. பொதுமக்கள் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். அதிக ஆபத்துள்ள மருந்து மூலக்கூறுகளின் உற்பத்தியை கண்காணிக்க டிஜிட்டல் அமைப்பு உருவாக்கம். கோல்ட்ரிப் இருமல் மருந்து விவகாரம் எதிரொலியாக மத்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு அமைப்பு நடவடிக்கை. மேற்கு கரை பகுதியை இஸ்ரேல் சட்டப்பூர்வமாக இணைத்துக் கொண்டால் அமெரிக்காவின் மொத்த ஆதரவையும் இஸ்ரேல் இழக்க நேரிடும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை. எகிப்து நாட்டில் உள்ள பழங்கால மன்னர் 2ஆம் ராம்சஸின் 83 டன் எடை கொண்ட சிலை பாதுகாப்புடன் இடமாற்றம். புதிதாக அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட அருங்காட்சியகத்தில் நிறுவப்பட்டுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியது இந்திய அணி. 53 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தி அசத்தல். நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 14வது சதத்தை பதிவு செய்தார் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா. நவி மும்பையில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 95 பந்துகளில் 109 ரன்கள் எடுத்து அசத்தல். நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் ஸ்மிருதி மந்தனாவை தொடர்ந்து சதம் விளாசினார் சக வீராங்கனை பிரத்திகா ராவல். 50 ஓவர் உலகக்கோப்பையில் தனது முதல் சதத்தை பதிவு செய்தார்.